உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, கணக்கு வழக்கெல்லாம் உனக்கு புரியுதா? வந்த புதுசுல எதுவுமே புரியலப்பா. நிறைய டவுட் இருந்துச்சு. அப்புறம் வீரா கிட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இப்ப தனியா போய் பொட்டிக் வச்சா ஜெயிச்சிடுவியா? இல்லப்பா, இன்னும் ஒரு வருஷமாவது கடையில வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கிறேன்ப்பா. நான் இந்த முடிவை ஆரம்பத்திலே எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா இவ்வளவு லாஸ் ஆயிருக்காது. டேய், எப்பவும் ஒரு படிப்பறிவு கூட ஒரு பட்டறிவு சேர்றது கூடுதல் பலன்டா. இது இல்லாமத்தான் நிறைய பேர் தொழில நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கல. விட்டு பிடிப்போமேனு பார்த்தேன். இப்ப நீ தெளிவாயிட்ட. சரி, நீ போ. சரிப்பா, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். செக் பண்ணி பாத்துக்கோங்கப்பா. சரி, போ. ராகவா, அப்பா இங்க வா. சொல்லுங்கப்பா. உட்கார். சாப்பிட்டியா? இல்லப்பா, இனிமே தான் சாப்பிடணும். கடையில உன்னை எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேட. நானே ஒரு சில விஷயத்துல சரியா தப்பான குழப்பமா இருக்கும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்க அத்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பேன். நானா எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ள கலந்துக்கிறதுல ஒன்றும் தப்பில்லடா. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எப்ப அவன் தான் தான் அப்படின்னு நினைக்கிறானோ அப்பவே அவனோட வீழ்ச்சி தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது. இல்லப்பா, நான் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. நான் இத்தனை வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குமே எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லடா. சரிங்கப்பா. அது உங்ககிட்டயும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லடா. தப்பு இல்லப்பா. இல்ல மாமா, அவர் ஏதோ அவசரத்துல அந்த முடிவு எடுத்துட்டாரு. ஆனா எப்பவுமே அவர் உங்களை கேட்டுதான் மாமா செய்யணும்னு நினைப்பாரு. இனிமேலும் அப்படிதான் மாமா இருப்பாரு. அதுதாம்மா எனக்கும் சந்தோஷம். சரி, இந்த கணக்கையெல்லாம் நீ ஒரு தடவை செக் பண்ணு. சரிப்பா. வராங்க பாரு. டேய் மாறா, படத்துக்கு போலாமா? டேய் போலாம்டா. நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், போவே முடியல. வீரா, படத்துக்கு போவோமா? போலாம். நான் ரெஃப்ரெஷ் மட்டும் ஆயிட்டு வந்துடுறேன். டேய் மாறா, நம்ம 2 பேர் தான்டா படத்துக்கு போக முடியும். 2 டிக்கெட் தான்டா இருக்கு. ஏன் டிக்கெட்டை போய் கவுண்டர்ல எடுக்கவா முடியாது? வா போலாம். டேய் அது இல்லடா, அங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளால டிக்கெட் வாங்க முடியாது. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாறா, நீ போயிட்டு வா. நீ இல்லாம நான் எங்கடி போக? நான் இல்லாம நீ எங்கேயுமே போனது இல்லையா? ஓவரா சீன் போடாதடா. போ, கூட போயிட்டு வா. இல்ல, அது சரியா வராது. பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கிக்கலாம். நீ வா, 3 பேருமே சேர்ந்து போ. எப்பா சாமி, யாரும் வர வேணாம். கல்யாணம் ஆயிட்டாலே எல்லாரும் டோட்டலா சேஞ்ச் ஆயிரீங்கடா. கார்த்தி, டேய் ஏண்டா? பாவண்டா அவ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நீ பொண்டாட்டியை விட்டு வெளியே எங்கே தனியா வர மாட்டேன்னு அவனுக்கு தெரியல பத்தியா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேணா அவனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. பாத்தீங்களா? ஆமா சார், காலையில தான் லோடு வந்துச்சு. சரிங்க சார். மாமா, என்னம்மா? இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? அம்மா, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பேச போறேன். ஏதாவது இனிப்பா கொண்டு வா. இனிப்பா? அப்ப கேசரி பண்ணட்டுமா மாமா?
மச்சானுங்களா சாப்பிடுவாளா? ஆ, பண்ணுமா. என்னண்ணா இனிப்பெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்க, ஏதாவது விசேஷமா? தலகரை வர சொல்லிருக்கேன் வள்ளி. பொண்ணு பார்க்கணும்ல. பொண்ணா? யாருக்குண்ணா? கார்த்திகா? ஆமா, அவனுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் தான் நாமளும் அவனை பத்தி யோசிக்காம இருக்கிறது? நானே சொல்லணும்னு நினைச்சேன்னா கரெக்டா நீயே செஞ்சுட்ட. சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. கார்த்தி மச்சானுக்கு கல்யாணமா? ஐ செம்ம ஜாலி. சித்தி பாத்தியலா, நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் மச்சானுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, மாறு மச்சான், மீராக்கா, எல்லாரும் கொஞ்சம் வருஷா வாங்க. எல்லாரும் எங்க இருக்கீங்க? அப்படியே வீட்டுக்குள்ளேயே போய் முடங்கிக்கிறிய? வருஷா வாங்க. மொத்தமா இந்த மாதிரி நடு வீட்டுல புழங்கினா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச சிரிக்க நேரம் இருக்கும். எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வாரீங்க, மொத்தமா போய் முடங்கிக்கிறிய. ஒரு நல்லது கெட்டது கூட பேச முடியல. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல விஜி? பின்ன உங்க கொழுந்தனுக்கு மாமா பொண்ணு பார்க்க போறாங்க, இப்பதான் சொன்னாங்க. அப்படியா? என்னடா புது மாப்பிள்ள ஆக போறியா? கல்யாணம் ஆனவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சா பிரச்சனையே இருக்காது. பண்ணிக்கோ, லைஃப் நல்லா இருக்கும். எனக்கும் உன்னை பிடிக்கும் தாண்டா. நீ தான் உண்மையை சொல்லாம விலகி நிக்கிறியே, எப்ப தாண்டா சொல்லுவ நீ? கார்த்தி, கங்க்ராட்ஸ்டா. அப்பா, ஒன்றும் அவசரம் இல்லை. நல்ல பொண்ணா பாருங்க. எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. டேய், நாம விருப்பத்துக்கெல்லாம் குறுக்கெல்லாம் நிக்க மாட்டேன்டா. அவனுக்கு பிடிச்ச பொண்ணா செலக்ட் பண்ணட்டும். அதுக்காக ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காத. இன்னும் உனக்கு 6 மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கார்த்தி மச்சான், பதிலே சொல்லாம பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறிய? என்ன மச்சான், கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓ, சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டேலா? கவலைப்படாதீங்க மச்சான், உங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கும். நீங்க நல்லா இருப்பிய பாருங்க மச்சான். பொண்ணு எப்படி இருக்கணும்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நடக்கிற கல்யாணம்ல அசத்தி போடுவோம். மாமா, நான் வரசா போய் கேசரி கிண்டி எடுத்துட்டு வரேன். சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.